எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு மற்றும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12 ராசிக்கு நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மகர ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு கடகத்தை வீட்டில் வந்து உச்சமடைகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அங்கே இருந்து தன்னோட 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியும், 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாங்க குரு பகவான். ஓகேங்களா? அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண முயற்சி நிச்சயமாக நடக்கும். இந்த ஆண்டு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு யோகம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் வரும். ஓகேங்களா? வேலையினால பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி 2வது குழந்தை, ஓகேங்களா, வெளியூர் அல்லது வெளி மாநிலத்துக்கு படிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஒரு சில பேர்த்துக்கு 2வது குழந்தை முயற்சி பண்ணாலும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இல்லற சுகம்ங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் மட்டும் செய்யவே கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசியில் பிறந்தவங்க கூட்டு தொழில் செஞ்சுட்டு ஏற்கனவே இருந்தால் அவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து ஒரு விரிசல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம். வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது சம்பந்தப்பட்ட உடம்பு வலி அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட வீக்னஸ் வந்து சரியாயிரும். ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து இடம் மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஒன்று ஊர் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது வந்து ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நன்மை வந்து நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் மாற்றம். அது குருவோட 9ஆம் பார்வை, பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய பார்வைங்கிறது 9ஆம் பார்வை. ஓகேங்களா? அப்போ நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாற்றம்ங்கிறது இந்த ஆண்டு வந்து உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன், அக்கா அல்லது இவங்களுக்கு மருமகன் மருமகள் இருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையான காலம்தான் இது பொற்காலம் அவங்களுக்கும். ஓகேங்களா? அவங்களால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் லாபமும் நடக்கும், நன்மையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. தொழிலில் புதிய எண்ணங்கள் வந்து உருவாகும். அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேங்களா? அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது வந்து தம்பி தங்கச்சி மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? இதுவரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாமனாரோட ஒரு கருத்து வேறுபாடு, தம்பி தங்கச்சியோட கருத்து வேறுபாடு அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சியில் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதிலனா வந்து ஃபோட்டோ வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். ஓகேங்களா? விலை உயர்ந்த ஃபோனை வந்து வாங்குவாங்க. ஏன்னா 3ஆம் இடம் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஃபோன் வந்து குருங்கிறது பெரிய பணத்தை குறிக்கக்கூடியது. நிச்சயமாக அதில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து 3ஆம் இடம், ஓகேங்களா, நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நகை சேரும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பேங்க்ல நகை அடமானத்தில் இருக்கு சார் அப்படின்னா இந்த வருஷம் அதெல்லாம் மீட்டுருவாங்க. ஓகேங்களா? அதை வந்து மீண்டும் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்படி நகையை வந்து நகைக்கடையிலேருந்து அல்லது பேங்க்லேருந்து மீட்டின பிறகு வீட்டுக்கு வந்து சுத்தமான பாலில் நனைச்சி வச்சிருங்க. நிச்சயமாக மீண்டும் வந்து அந்த நகை அடமானத்துக்கு போகாது. அதேமாரி 3ஆம் இடம் காது மூக்கு தொண்டை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது சரியாகும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் அது மட்டும் இல்லை, எழுத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து எழுத்தாளர்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு பொற்காலம். அவங்க பேர் புகழ் நிச்சயமாக அடைவார்கள். மகர ராசியில் பிறந்தவங்க கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலம். ஓகேங்களா? அதேமாரி 3ஆம் இடம் தான் வந்து ஒரு பிரிவினை, பாக பிரிவினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மாமனார் சொத்து 3ஆம் இடம் அது சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வந்து பிரிவினை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து
சுமூகமாக நடக்கும். அதுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துல வந்து பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த பிரிவினை எல்லாம் சரியா போய்விடும் இந்த ஆண்டு. ஓகேங்களா? இந்த குருவோட 7ஆம் பார்வை மகர ராசி பார்க்கறனால மகர ராசி நேயர்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை செஞ்சாவே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பரிகாரம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, திருமணம் அப்படின்னு இப்போ நடக்குதுன்னு வச்சுங்களேன். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம்னா 7ஆம் இடம்ங்கிறது தான் திருமணம். ஓகேங்களா? அங்கே குரு இருக்கனால கோயிலில் இவங்க திருமணம் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்கும். அது கோயிலில் வந்து திருமணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் நீங்கள் வந்து மண்டபத்தில் வந்து வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா? அல்லது ஆல்ரெடி திருமணமானவங்க புதுசாக திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமண உதவி வந்து செஞ்சு கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு உள்ளவங்க தாலி கூட எடுத்து கொடுக்கலாம். அது இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச எந்த உதவியாக இருந்தாலும் ஏழை மக்களுக்கு திருமண உதவி செஞ்சீங்கன்னா அதுவே சிறப்பான பரிகாரம் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆதரவற்ற இல்லங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம்தான். ஒரு சில பேர்த்துக்கு வந்து துலாபாரம் ஏறுறது வந்து ரொம்ப சிறப்பு. அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி அரிசி, பருப்பு, எண்ணெய், மளிகை, காய்கறி வந்து ஒரு அனாதை இல்லங்களுக்கு வந்து ஆதரவற்ற இல்லங்களுக்கு கொடுத்தாலும் அது சிறப்பான பரிகாரமாக அமையும். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அடுத்ததாக நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12 ராசிக்கும் லக்னங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கும். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்களோட ராசி அல்லது லக்னம் எது தெரியுதோ அதுக்கு உண்டான நம்பரை வந்து இங்கே மணிக்கட்டில் வந்து எழுதணும். எழுதும்போது உங்களோட கோரிக்கை, உங்களோட தேவை என்னங்கிறத நினச்சிட்டு வந்து எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் நிறைவேறும். இது எழுதுறதுக்கும் ஒரே டைமை தான் யூஸ் பண்ணணும். காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு எழுதுனா ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 37. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 84. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 77. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. இது அனைத்தும் காமனான பலன் தான். உங்கள் ஜாதகப்படி உங்களோட மொபைல் நம்பரில், ஏடிஎம் பின் நம்பரில், பாஸ்வேர்டில், ஜிபே, ஃபோன்பேயில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எண்கள் இதெல்லாம் அதிர்ஷ்டமான எண்களா, பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.